இந்த வருஷம் ஜனவரி 14 பொங்கல், தைப்பொங்கல். அடுத்தது ஜனவரி 15 மாட்டுப்பொங்கல், திருவள்ளுவர் தினம்னு போட்டிருக்கு. மாடு இருக்கா? அடுத்தது ஜனவரி 16 உழவர் திருநாள்னு போட்டிருக்கு. உழவரும் மாடும் இருக்கா? சரி. எனக்கு இதுல என்ன சந்தேகம்னா, என்ன டவுட்னா, மாட்டுப்பொங்கல்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொண்டாடுறோம். அடுத்து உழவர் திருநாள்னு கொண்டாடுறோம். ஏன் மாட்டுப் பொங்கல்னு கொண்டாடுறோம்? நாய் பொங்கல், பன்னி பொங்கல், கழுத பொங்கல், குதிரை பொங்கல், யானை பொங்கல் இப்படின்னு எத்தனையோ மிருகங்கள் இருக்குல்ல. எலி பொங்கல், பூனை பொங்கல், புலிப்பொங்கல், எத்தனையோ மிருகங்கள் இருக்கு. அத்தனை மிருகங்கள் பேர்லயும் பொங்கல் வைக்காம ஏன் மாட்டு பொங்கல்னு வச்சாங்க? மாடு தமிழர்கள் மற்றும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தோடு ஒன்றியது. காளை மாடா இருந்தா உழவுக்கு பயன்படும், வண்டி இழுக்க பயன்படும், இப்படி உற்பத்திக்கு பயன்படும், மாடுகள் உற்பத்திக்கு பயன்படும், இப்படி பல பயன்கள் காளை மாட்டினால உண்டு. பசுவா இருந்தா ஒரு குடும்பத்தையே வாழ வைக்கும். அந்த குடும்பத்துடைய பொருளாதாரத்தை உயர்த்தும். அதை வச்சு பால் வியாபாரம் பண்ணி பொருளாதாரத்தை உயர்த்தலாம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பால் உண்டு பசியாறலாம். மருத்துவத்துல பாலுக்கு முக்கியத்துவம் அவ்வளவு இருக்கு. பால் கலந்து பல மருந்துகள் உண்ணலாம். ஆக நோய் தீர்க்கும், பசியாற்றும், பொருளாதாரம் உயர்த்தும். வழிபாட்டுக்குன்னு அதுக்குன்னு தனி சிறப்பு இருக்கு, அது தனி. உழைப்புன்னு பார்த்தீங்க, வாழ்வாதாரம் உதவின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு மற்ற மிருகங்களை விட பசுக்களும் காளை மாடுகளும் பேருதவி செய்கின்றன. அதற்கு நன்றி கூறுவதற்காகத்தான் நாம மாட்டுப் பொங்கல் சொல்லி வச்சு வழிபட்டோம். அதை கொல்லலாமா?